வைகாசியில் பொங்கல். ஸோ பொங்கல் ப்ரிப்ரேஷன் ரெடி ஆகிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ரெண்டல் வீடு, அதனால் வாசலில் பொங்கல் கட்டிலாம் வச்சு கோலம் வைக்க முடியாது. ஸோ அடுப்பில் கோலம் போட போகிறோம். அதுக்காக அடுப்பை நல்லா டெக்கரேஷன் பண்ணியாச்சு. விளக்கு தேய்ச்சி வச்சுருக்கோம். இந்த அணக்கா விளக்கு தேய்ச்சி தந்துருக்காங்க. பாத்திரம் கழுவியாச்சு. கோஸ் அது வீட்டிலேருந்து பொங்கல் பொடி வந்துச்சு. மஞ்சப்பழை, கிழங்கு, தோரணம், அப்புறம் பூஜை ரூம் ரெடி ஆயிடுச்சு. மேலேயும் போட்டிருக்கேன். அப்புறம் அரிசி வாங்கி வச்சு அப்புறம் வெளியே கோலம் போட்டுருக்காங்க. அரிசி வாங்கியாச்சு. அது வந்து பொங்கல் விடுறதுக்கு அரிசி, அப்புறம் பாயசம் வைக்கிறதுக்கு பச்சரிசி, மண்டபம், நெய் டப்பா இருந்துச்சு. இந்த பானை எடுத்து வச்சுருங்க. பானை பொங்கல் பானை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து எங்கள் வீட்டு ஸ்பெஷல் கெஸ்ட்டு வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. இங்கே ஒரு கப்பிள்ஸ் கோலம் போட்டுட்ருக்காங்க. கோலம் போட்டிருக்காங்க. அக்கா கோலம் போடுறாங்க, நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அது என்னன்னா சப்போர்ட். வீடியோக்கு எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? செம நல்லா இருக்கு. ஆமா, அது உள்ள வில்ல தான் செய்யும். நல்லா இருக்குக்கா. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு பேருக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது ஸ்டிக்கர் கலாய்க்காதீங்க. உள்ள போய் பாருங்க. நலக்கா ரெண்டு கலாய்ச்சிங்க. வாவ், சர்ப்ரைஸ் அப்படிங்கறாங்க. எஸ், நல்லா இருக்கா? இது பிரீத்திக்கு மணி கிடையாது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தண்ணி வச்சு அடிச்சா போயிடும். அது தெரியும். சரி, பொங்கல் என்ன பொங்கல்? அப்படி சொல்லுங்க. நம்ம கலர் தானே. ஆமா, அதான் சொன்னேன். இது ஒரு குத்தமா. கேமரா கோலம் போடுறது எப்படின்னு சொல்லுங்க. நான் தான் ஏதோ மீன் சந்தையில் மீன் வைக்கிறோம். எடுக்காம தெரிஞ்சா வராது. எடுக்காம தெரியாம எடுத்தாலும் ஏதாவது பேசலாம். நேச்சுரல் சும்மா மெமரிஸ் தான். ஆமா, அந்த போட்டோ மெமரிஸ் காட்டணும். நான் எந்திரிச்சிட்டே இருக்கேன் தெரியுமா? அது மீச்சிட அழுக்கை. நான் அதுக்கு தானே தாண்டி தம்பி ஒரு பண்ண இத சுத்தி என்ன டிசைன் போடணும் தெரியல. அப்படியே வெயிட் வச்சாங்க. காலத்துல எடுத்தாரு தொலைச்சேன். மீச்சிட்டு போற ஆளு தாக்கிட்டீங்களா? என்ன துணி எடுத்து போடுங்க அவ்வளவுதான். முடிஞ்சு. துணி பின்னாடி கிடக்கும். ஏக்கா இதுல என்ன டிசைன் போட? ஏலடா இல்ல. இது போட்டியா? ஆமா, வெளிய போட மாட்டீங்களா போறோம்? எது? வெளிய போணும். இதெல்லாம் வெளிய போட்டு நான் போட இப்படி சொன்னா வெளிய ஆரம் பண்ணிட்டு நான் எனக்கு ஆரம் பண்ணேன். வா. நான் கொஞ்சம் எடுத்து மூளையில உள்ள முடிச்சாச்சு இல்ல? உள்ள முடிச்சாச்சு. ஃபைனலி வெளிய வந்துட்டோம். இது எப்போதைக்கு முடியும்? நன்றி, வணக்கம். பக்கத்து வீட்டில் கோலப்படி மிச்சம் பண்ணுறாங்க. கோலம் போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு இதே இருக்கு.
விளக்கத்தை சொல்லுங்க பாப்போம். எங்க ஓடுறீங்க சொல்லிட்டு போங்க. ஆமா உங்களுக்கு தானக்கா எங்க அம்மா வீடியோ பார்த்துட்டு கேட்கும் எல்லா வருஷமும் நீ தாண்டி கோல போடுவேன். இப்ப பாரு உனக்கு ஒரு ஆள் போட்டு தராங்க. சரி கோலம் எப்படி இருக்கு? சீரியஸா கேக்குறேன்னா சரி நீங்க என்ன வாட்ச்மேனா எங்களுக்கு? பாருங்க இங்க ரோட்ல ஆள் கிடையாது, இங்கேயும் ஆள் கிடையாது. இந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல 2 பேர் கோலம் போய் தனலட்சுமி அக்கா எனக்கா ஆமா அது ரொம்ப சரி. மணி 3 மணி ஆகுது. மணி ஃபைனலி மார்னிங் வந்தாச்சு. நைட்டு படுக்கிறதுக்கு 5:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்ல தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் வந்து எத்தனை மணிக்கு பொங்கல் வச்சோம்னா ஒரு 10:30 to 11:30 அந்த டைமில் தான் பொங்கல் வச்சோம். அது வந்து கூலி நேரம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ அந்த டைமில் பொங்கல் வச்சிட்டோம். இது வந்து மார்னிங் எடுத்துருக்காங்க. எந்திக்கிறதுக்கு முன்னாடி வந்து பொங்கல் ப்ரிப்ரேஷனுக்கு முன்னாடி லட்டு எடுத்துருக்காங்க கோலம்.
சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஷூட் வெளியே நின்று பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லாயிருக்கு அப்படின்னு. அப்போ எடுத்த வீடியோ தான் இது. பொங்கல்லாம் சாப்பிட்டு தானே பொங்கல் பொங்குச்சா? புஸ்வானா ரெடி. அப்பளம் அப்போலாம் நான் நிறைய அப்புறம் மோரெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல ஒரு ரவுண்டு. சட்டி விளங்குன சட்டியா தனியா தான் இருக்கு. கட்டியா காய்கறிலாம் சாப்பிடணும். காய் சாப்பிடுவோம். எல்லா காயும் சரி ரைட் ஓகே. சாப்பாடு இப்படி இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஏமா சாப்பாடு நல்லா இருக்கா கேட்டுக்கோ. சூப்பரா இருக்கு. ஃபைனலி பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அக்காவும் அண்ணாவும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க ஊரில் வந்து ஈவினிங் பொங்கல் அன்றைக்கி ஈவினிங் தான் பொங்கல் வைப்பாங்களாம். ஸோ சாப்பிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்களும் அவங்கள வழி அனுப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். இவ்வளோதான் வீடியோ. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.